கர்த்தருடைய பரிசுத்த உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் இந்த நேரம் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி தியானம் செய்வோம். இனிய காலை வணக்கம். தலைப்பு: ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்ற தலைப்பில் தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பிரகாரம் தியானம் செய்வோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்தி தியானம் செய்வோம். யோவான் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவும் சமாரியா ஸ்திரீயும் கிணற்று கிட்ட அந்த ஸ்திரீ இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவள் கூட பேச ஆரம்பிக்கிறார்கள். அந்த ஆரம்பம் ஒருவர் மனம் விட்டு பேசுகிற அளவுக்கு மாறுகிறது. அந்த மாற்றம் எதுவரைக்கும் கொண்டு வந்து விடுகிறது என்றதை வேதவசனத்தின் அடிப்படையில் நம்மளும் கற்றுக்கொண்டு அறிந்து கொள்வோம். 1 முதல் 18 வசனங்களையும் ஒரு அந்த ஸ்திரீ ஒரு தவறான வழியில விபச்சார ஸ்திரீயாக இருக்கிறாள். ஆனால் அவள் மாம்சமோ அசுத்தமாக இருந்தாலும் அவளுடைய ஆவி ஆத்மா வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதை அறிந்து கொண்டு அவள் கூட பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு நான் எப்போதுமே சொல்வோம், கடவுள் மனிதனை பார்க்கிறவர் அல்ல, நம்மளுடைய இதயத்தை பார்க்கிற தேவன் அவர். அதனால அவள் வாஞ்சியை, அவளுடைய ஏவப்படுகின்ற அந்த வாஞ்சியை அறிந்ததுனால கடவுள் இயேசு கிறிஸ்து மாம்சமாக இருந்த போது 2024 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை யோவான் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதை கடைசி இந்த மனு உலகத்தில் மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஆலோசனைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள். நம்ம எப்படி ஆராதனை செய்கிறோம், எந்த நோக்கத்தில் நம்ம செய்கிறோம், ஒரு பிரச்சனை வந்து விட்டால் நம்ம யார்கிட்ட போய் அணுகுகிறோம், நம்மளுடைய வயது பெரியவர்கள் கிட்ட அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தின் மூலியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது பலவிதமான ஆலோசனைகள் இருக்கிறது. அதுபோல 6024 வருடங்களாக இந்த சத்திய வேத வசனம் இருந்தாலும் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு வேதத்தை அறிந்த பிள்ளைகள் மத்தியில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் செய்ய வேண்டிய கடமை. ஆதாமுக்கு உன் வேர்வையினாலே சிந்தி உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்றது கட்டளை. அது கடைசி ஒவ்வொரு குடும்பத்திலையும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எந்த விதத்திலேயாவது செயல்பட வேண்டும், அது கட்டளை. அதுபோல இந்த ஸ்திரீயினுடைய ஏவுதலை அறிந்த தேவன் அவருக்கு கூட ஒருமனப்பட்டு முகமுகமாக பேசிக்கொள்ளுகிறார்கள். அதுக்கு 1 முதல் 18 வரைக்கும் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு வரும்போது இந்த இடத்துல 19ஆம் வசனத்தில் வரும்போது அந்த ஸ்திரீ இயேசு கூட பேசுகிறாள். என்ன பேசுகிறாள் என்றதை
வேதத்தின் மூலியமாக பார்ப்போமா? அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு வந்து இப்போது என்ன சொல்கிறாள்? ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றார். அது காரணம் என்ன? அவள் ஒரு விபச்சாரியாக இருந்தாலும் இவர் யூதனாய் இருக்கிறதுனால யூதர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை பேசுவதை தவிர்த்திருக்கிறதுனால இந்த ஸ்திரீ கேட்கிறார். அந்த ஸ்திரீயினுடைய அவளுடைய அந்தரங்க வாழ்க்கை அனைத்தும் அறிந்திருக்கிறதுனால 1 18 வரைக்கும் பேசின பிறகுதான் அந்த ஸ்திரீ கேட்கிறார், என்னுடைய விஷயங்கள் அனைத்தும் நீ சொல்லுகிறீர்களே, அப்போது நீ தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறாள். அப்போது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கின்றேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தையில இருந்து பணிவாக மெதுவாக ஒரு மரியாதை கொடுத்து பேசுகிறாள் அந்த ஸ்திரீ. ஏனென்றால் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை பிற மக்கள் அறியாமல் இருக்கிறவர் பேசினால் எப்படி தெரியும் என்ற ஒரு அந்த வார்த்தை அந்த ஸ்திரீயினுடைய இதயத்தை ஈட்டி போல குத்தினது போல ஆகியிருக்கிறது. அதுக்கு தான் இந்த வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று இப்போது முழு மனதோடு அவளுடைய ஆவி ஆத்மாவை முழுதாக கடவுள் கிட்ட அர்ப்பணிக்கிறாள். அடுத்தது என்ன சொல்ற? 20 பாருங்கள். பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால். இப்ப அடுத்தது என்ன சொல்கிறார்? எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கின்ற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள் என்றார். அவளுடைய தெரிந்ததை அவள் கடவுளுக்கு கூட பேசுகிறாள். இதுதானே கட்டளை. இப்படி இருக்கிறதே, நீங்கள் யூதர்கள், உங்களுக்கு தேவாலயத்தில் தியானம் செய்ய உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு, எங்களுக்கு அந்த உரிமை இல்லை, நாங்கள் இந்த மலையில தொய்து கொண்டு வருகிறோம் என்று அவளுடைய பிரச்சனையும் சொல்லுகிறாள். அதே போல அவள் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்கிற வார்த்தை பதில் கடவுள் கொடுக்கிற அந்த இயேசு கிறிஸ்து முகமுகமாக பேசும்போது 21 வசனத்தை பாருங்கள். இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இப்போது அந்த ஸ்திரீக்கு அவர் பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார்? ஒவ்வொரு வசனத்தில் இருந்தும் ஒவ்வொரு வார்த்தையாக அந்த பிள்ளைக்கு கற்பித்து கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? 21 வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்லுகிறார். சரி, இப்போது இயேசு கிறிஸ்து சொல்வதை அந்த ஸ்திரீ பணிவோடு தன்னுடைய ஆவி ஆத்மா, ஏனென்றால் அவளுடைய அந்தரங்க வாழ்க்கையை இவர் சொன்ன பிறகு அவளுடைய ஈட்டி போல அவளுடைய இதயத்தை கீத்து அங்கிருந்த அசுத்த சிந்தனைகள், அசுத்த ஆவிகள் அனைத்தும் அகன்று போய்விட்டது. இப்போ அவளுடைய ஆன்மா பரிசுத்தமாக இருக்கிறதுனால இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள
ஜீவ வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆசையோடு காத்திருக்கிறார். அதுக்கு 22ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? எங்கும் பிதாவை தொய்து கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி அடுத்த 22ஆம் வசனத்தை பாருங்கள். அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. இங்கிருந்து படிப்படியாக அந்த ஸ்திரீ அமைதியாக இருந்து கேட்டுக்கொள்ள வருகிறீர்கள். அதுபோல என்னுடைய செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளை, இப்போதும் நான் எங்கேயோ இருந்து இது ரெக்கார்ட் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எங்கேயோ உங்களுடைய ஆபீஸ்லயோ இல்லை வீட்டுங்கள்லையோ இல்லை நீங்கள் இருக்கிற இடங்கள்ல நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். அதுபோல இப்போது நான் உங்களுடைய முகமுகமாக நான் பேசவில்லை. ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவும் இந்த ஸ்திரீயும் ஒருவர் முகமுகமாக பேசுகிறார்கள். ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியான ரீதியில சரியான பிள்ளைகள் மத்தியில போய் அதை பெரியோர்கள் மூலியமாக அந்த தவறு உணர்ந்து கற்றுக்கொள்வது போல இப்ப அந்த ஸ்திரீ தன்னை தாய்த்து ஒப்பு கொடுக்கிறார். அதற்கு அந்த ஸ்திரீ கிட்ட இருந்த அசுத்த சிந்தனைகளும் அசுத்த ஆவிகளும் அசுத்த எண்ணங்களும் அனைத்தும் அகற்றி விட்டு பரிசுத்தமாக அந்த ஸ்திரீ ஒவ்வொன்றாக கேட்டுக்கொள்கிறார். அதுபோல என்ன சொல்கிறார்? நீங்கள் அறியாததை தொய்து கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொய்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய, அந்த கல்வாரி சிலுவையில் அறைவதற்கு முந்தின நாளிலே அந்த யூதர்கள் செய்த காரியம், பர்பாசை நான் விடுதலை செய்ய வேண்டுமா, இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா என்று சொல்லும் போது, பர்பாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று அந்த இடத்துல அந்த யூதா கோத்திர ஜனங்கள் சாட்சி கொடுத்தார்கள். அதுக்கு பர்பாசை விடுதலை செய்தார்கள், இயேசுவை சிலுவையில் அடைக்க ஒப்பு கொடுத்தார்கள். அப்போது அவன் கேட்கிறான், இயேசு என்ன தவறு செய்தார் நான் அவரை சிலுவையில் அறைவதற்கு என்று கேட்கும்போது, அவங்களுடைய செய்து வந்ததை கடவுளுக்கு பழைய ஏற்பாட்டுக்கு விரோதமாக அவங்க பேசினதை ஒவ்வொன்றாக சொல்லி அவனை சிலுவையில் அறையுங்கள் என்று ஒப்பு கொடுக்கும் போது, இல்லை எதுவும் குற்றம் இல்லை என்று சொல்லும் போது, அந்த குற்றம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த குற்ற பையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி அவரை ஒப்பு கொடுக்கிறார்கள். சரி, அதே போல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து 70 வருடங்களுக்கு பிறகு அந்த யூதர்களுடைய 12 கோத்திரம் அந்த தேசத்தில் இருந்த அந்த கிறிஸ்துவ என்ற பழைய ஏற்பாடுல பின்படுத்தி கொண்டிருந்த அனைத்து பிள்ளைகளுமே அந்த இடத்துல இருந்து நெபுகத் நேச்சாரு இப்படி பலவிதமான பிள்ளைகளை கொண்டு அந்த நாட்டையே சிதறடித்து உலகம் முழுவதுமாக அந்த பிள்ளைகள் சிதறி போகிறார்கள். எத்தனையோ பிள்ளைகள், லட்சக்கணக்கான பிள்ளைகளை வெட்டி அவன் சாவடிக்கிறான். தெருவிலே தண்ணி போல ரத்தம் போகிறது என்று வேதம் சொல்கிறது. அதுபோல அவ்வளவு கொடுமையான இதுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் உலகம் முழுவதுமாக அந்த 12 கோத்திரம் பிரிந்து அவங்க பேத்தால் போதும் என்று சொல்லிக் கொண்டு போனார்கள். அதுதான் பெரியவர்கள் சொல்வார்கள், தலைக்கு வந்தது தலப்பாவோடு போயிடுச்சுன்னு சொல்லுவார்கள். அதுபோல பிரச்சனையில இருந்து உயிர் பெயர்த்தால் போதும் என்று அந்த கோயிலை அனைத்துமே விற்றுவிட்டு உலகம் முழுவதுமாக சிதறடிக்கப்பட்ட பிள்ளைகள் 1948 தான் மறுபடியும் அந்த தேசம் அந்த யூதர்கள் 12 கோத்திரத்துக்கு மறுபடியும் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு 76-77 வருடங்கள் ஆகியிருக்கிறது. அதுதான் வேதம் சொல்கிறது, அத்தி மரம் துளிர்விடும் காலம் வரும்போது இந்த உலகத்தின் முடிவு காலம் வரும் என்று மத்தேயு சுவிசேஷம் 24:24 பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடில் சொல்லியிருக்கிறது. அதுபோல
இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அப்படி சாபத்தை எடுத்துக்கொண்ட பிள்ளைகள் மறுபடியும் 2000 வருடங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அந்த மண்ணு கிடைக்காமல் போனாலும் மறுபடியும் உலகம் முழுவதுமாக இருக்கிற பிள்ளைகள் அனைத்துமே இன்றைக்கு அநேக பிள்ளைகள் போய் சேர்ந்திருக்கிறார்கள். இன்னும் உலகம் முழுவதுமாக அந்த 12 கோத்திரத்தில் இருக்கிற பிள்ளைகள் நான் யார் என்றதை அறியாமல் அந்நிய மதத்தில் இருக்கிறார்கள். நானும் அப்படிதான் இருந்தேன். 45 வருடங்கள் அப்படிதான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு என்னை அழைத்த தேவன், நான் எந்த கோத்திரத்தில் பிறந்தவன், எந்த இதில் பிறந்தவன் என்பதை இப்போது நான் அறிந்திருக்கிறேன். அதனால இப்போது கண்ணாடி போல சத்திய வேத வசனத்தில் வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளைகளே. அதுபோல உலகத்திலே 750 கோடி ஜனங்கள் இருந்தாலும் 1/3 ஜனங்கள் தான் உண்மையான இந்த கடவுளை ஏற்றுக்கொண்டு நித்தியமாக அவர் கூட இருக்க செயல்படுவார்கள். மீதி இருக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு அதிபதிகளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு அவன் கூடவே போவார்கள். இது வேற செய்தி. அது வரும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், எப்போது ஒரு மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒரு கடவுள் தன் பிள்ளைகளை 4 திசையில இருந்து நான் சேற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்களோ, அதுபோல என்னுடைய தகப்பன் சத்தியத்தை அறியாமலே போய்விட்டார். இப்போது என்னுடைய தலைமையில் நான் என்னுடைய குடும்பத்தில் அனைவருமே ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சத்தியத்தின் பாதையில் நடக்கிறோமா என்று பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்றுக்கொண்டு வந்து நடந்து கொள்ள ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுபோல ஒரே நாளில் நடக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் புசிக்க வேண்டும், ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து நித்திய ஜீவனுக்கு போவதற்கு வழி கண்டு. அதுபோல இந்த ஸ்திரீ இந்த இடத்துல உலகம் எங்கும் தொய்து கொள்ளுகிற காலம் வரும் என்று அந்த ஸ்திரீக்கு சொல்லும் போது, அன்றைக்கு தோமா மூலியமாக இந்தியாவுக்கு வந்தவன் நற்செய்தி கொண்டு வந்து தோமா. அதுக்கு மேல்பட்டு இன்றைக்கு உலகம் முழுவதுமாக அவங்களுடைய மதங்கள், அவங்களுடைய ஜாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், எந்த மதத்தையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள், மார்க்கத்தை பின்பற்றுங்கள். இந்து மார்க்கமா? மார்க்கத்தை பின்பற்றுங்கள். மார்க்கம் என்ன? அந்த இந்து கந்தத்தில் என்ன எழுதியிருக்கிறார்கள்? ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், சிவபுராணமாக இருக்கட்டும், எந்த புராணமாக இருக்கட்டும், அதை நீங்கள் படியுங்கள். ஏதோ ஒரு விக்கிர ஆராதனை முன்னாடி போய் நின்றுவிட்டு உங்கள் குறைகள் எல்லாம் போய்விட்டு உங்களுக்கு நீங்களே சமாதானம் செய்து கொண்டு உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். கிறிஸ்துவங்களும் அவ்வளவுதான். சபைக்கு போகிறார்கள், அவங்க அதை எப்படி தியானம் செய்கிறார்கள்? இந்த சமாரிய ஸ்திரீ போல ஆவி ஆத்மா ஒருமனப்பட்டு கேட்கிறார்களா? அதுக்கு தான் தலைப்பு நான் என்னவென்று வைத்தேன், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். நம்மளுக்கு 24 மணி நேரம் இருந்தாலும் நம்மளுக்கென்று ஒரு கடவுளுக்காக ஒரு ஒரு தினந்தோறும் கொடுக்க முடியாதா? பஞ்சபூதங்களையும் படைத்து மனிதன் நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். ஒரு மூச்சு திணறல் வந்து விட்ட 1000 கணக்கில் செலவு பண்ணி அதை வாங்கி கொண்டு நம்ம ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். அது போல தேவ பிள்ளைகளே, இவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? 22ஆம் வசனம், நீங்கள் அறியாததை தொய்து கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொய்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது என்று சொல்கிறார். அன்றைக்கு செய்த தவறுக்கு இன்று வரைக்கும் இந்த உலகம் முழுவதுமாக செதறிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் இந்த உலகத்தின் அதிபதிக்கு சில பிள்ளைகள், நீங்கள் இன்றைக்கு விக்கிர ஆராதனை செய்கிற பிள்ளைகள் என்ன கொடுக்கிறார்கள்? உங்களுக்கு இந்த கற்பூரம், அந்த அக்னியை தான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிறார்கள். அதை நீங்கள் நமஸ்கரித்துக் கொள்கிறீர்கள். ஆரியர் கூட 13 ஜாதிகள் இருக்கிறார்கள். அந்த 13 ஜாதிகளும் அவங்க வந்து நெருப்பை தான் ஆராதனை செய்கிறார்கள். எந்த ஒரு வீட்டுக்கு வந்தாலும் ஏன் ஒரு ஓமம், கணபதி என்றால் கணபதி ஓமம் என்று நெருப்பு போடுகிறார்கள். எந்த ஒரு இதுவுக்கு வந்தாலும் நெருப்பு தான் போட்டு அவங்க ஆராதனை என்றால் அவங்களுடைய கடவுள் நெருப்பு.
நீங்கள் உண்மையான இந்து என்ன என்றதை முதல் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் இருக்கிறது 127 நாடுகள் கொண்ட தேசம் என்று. எஸ்தர் புஸ்தகத்தில் இந்தியா என்று இருக்கிறது, இந்து தேசம் என்று. இந்து என்றால் சந்திரன். அதுபோல அந்த இதுக்கு போனால் லேட் ஆகும், நான் முறையாக சொல்லிக் கொடுக்கும் போது. அதெல்லாம் நான் அறிந்து கொண்டதுனால தான் இதை சொல்லுகிறேன். நீங்கள் யார் என்றதை நன்றாக அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் நடக்க தேவன் உங்களுக்கு வைவாசலை திறந்து அந்த ஸ்திரீ போல உங்களுடைய ஆவி ஆத்மாவை மனம் திரும்பி நீங்கள் சத்தியத்தின் பாதையில் நடக்க வேண்டுவதற்கு தான் இது. இப்போது உலகம் முழுவதுமாக அவர் எழுதி வைத்திருக்கிற பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் தீர்க்கதரிசிகள் மூலியமாகவும், கடைசி தீர்க்கதரிசி புதிய ஏற்பாடுல யோவான் ஒருவனே தீர்க்கதரிசி. மிச்சம் அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், நற்செய்தி சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை தீர்க்கதரிசிகள், அதெல்லாம் நான் சொல்லோட எனக்கு விருப்பம் இல்லை. அதை நீங்கள் சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அப்போது சொல்லுகிறார், நீங்கள் அறியாததை தொய்து கொள்ள வருகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறது தொய்து கொள்ளுகின்றோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. நானும் தவறு செய்து 45 வருடம் எனக்கு படிப்பறிவு இல்லாதனால என் தகப்பன் வழியில வந்ததை நாங்கள் ஆராதித்துக் கொண்டு இருந்தோம். இப்போது படித்து ஒவ்வொன்றாக முறையாக கற்றுக்கொண்டு, எந்த மனிதனும் இயேசு கிறிஸ்து கடவுள் என்று எங்களுக்கு சொல்லவில்லை. கடவுள் என்னை அறிந்து கொண்டார், அழைத்தார். இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். என்னுடைய ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் செய்தியில என்னுடைய சாட்சி என்றதை 4 பாகம் இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் அந்த செய்தியை கேட்டு பாருங்கள். அதுபோல இப்போது என்ன சொல்கிறார், 23ஆம் வசனத்தை கேட்போம். தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இப்போது புரிகிறத தேவ பிள்ளைகளே, பாருங்கள். உம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையை தொய்து கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொய்து கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொய்து கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அதுக்கு தாங்க இன்னைக்கு எந்த மதமோ எந்த இதில் இருந்தாலும் நீ சரி, தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஒன்று சேர்த்துக் கொள்ளுகிற காலம்தான் இது, கடைசி காலம். இந்த வேத வசனங்கள் இப்போது இந்த உலகத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஒன்றொன்றாக பார்க்கலாம். பாருங்கள். உண்மையை தொய்து கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொய்து கொள்ளும் காலம் வரும். இப்போது எந்த கிறிஸ்தவர்களும் எனக்கு சொல்லவில்லை, கடவுள் தான் என்னை தெரிந்து கொள்ள. அதுபோல அவருடைய பிள்ளைகளை அவர் தொய்து கொள்வார்கள். தொய்து கொள்ளுகிற காலத்துக்கு சூழ்நிலைக்கு பிள்ளைகள் ஏற்படுவார்கள். நான் இந்து, நான் முஸ்லிம், நான் கிறிஸ்துவன் என்று நீங்கள் சொல்லலாம். இல்லை, உங்களுடைய ஆவி ஆத்மா இயேசு கிறிஸ்துவின் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டிருந்தால், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவர் உங்களை கொண்டு வந்து இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டு நீங்கள் யார் என்றதை அறிய தேவன் உதவி செய்வார். அதுதான் என்னுடைய செய்திகள். நான் அந்த வழியில வந்திருக்கிறதுனால தான் ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து, ஒவ்வொரு வசனத்திலிருந்து, ஒவ்வொரு வார்த்தையாக எய்த்தாக உங்கள் மத்தியில நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தம்மை தொய்து கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், எல்லா மனிதர்களும் சத்தியத்தை அறிய வேண்டும், நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும் என்று. ஆனால் எல்லா மனிதர்களும் நான் யார் என்றதை அறியாமல் மதத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு
இதுவாக இருந்தாலும் அவங்களுடைய புத்தகத்தை வாசியுங்கள். புத்தர் மதமாக இருந்தால் புத்தர் சொன்ன வேத வெளிச்சத்தில் வாருங்கள். இப்போ ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் எழுதினவர் யார்? அவர் பேர் மறந்து விட்டேன். வால்மீகி. ராமாயணம் இதெல்லாம் எழுதினவர்கள் அவங்களுடைய சொந்த இதுவாக எழுதினார்களா என்ன என்றதை நீங்கள் படித்து பார்த்தால் தான் தெரியும். நீங்கள் இந்துக்களா இல்லை இந்து மதங்கள் என்று நீங்க ஏமாந்து கொண்டிருக்கிறீர்களா என்று. அதுக்கு தான் நீங்க இந்துக்களாக எல்லா மதங்களும் இருக்கு பூமியில, ஆனா மார்க்கத்தில் நீங்கள் நடக்கிறீர்களா என்றதை பாருங்கள். அதுதான் வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, மார்க்கத்தில் நடக்க வேண்டும். மார்க்கம் என்றால் என்ன? உன்னுடைய கந்தத்தில், உன்னுடைய பகவத்கீதையில் என்ன எழுதியிருக்கிறது, உன்னுடைய குரானத்தில் என்ன எழுதியிருக்கிறது, உன்னுடைய புத்தர் மதத்தில் என்ன எழுதியிருக்கிறது, ஜெயினிஸ் மதத்தில் என்ன எழுதியிருக்கிறது, ஒவ்வொன்றாக பாருங்கள், படிங்கள், கற்றுக்கொண்டு அதன் வழியில நடங்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. அதை இதெல்லாம் நான் படித்தேன். எனக்கு நன்றாக தோன்றினது இந்த வேத புஸ்தகம், பரிசுத்த வேதாகமும் எனக்கு நன்றாக தெரிந்தது. நான் ஒரே படியில இருக்க ஆசைப்படவில்லை. ஒரு படியில இருந்து மற்ற படிகளை ஏறி செல்வதற்கு நான் இந்த உலகத்தில் இருந்து ஒரு நாள் மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதை இந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால உங்கள் மத்தியிலே நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த வேத வசனங்களும் உலகம் முழுவதுமாக இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலங்கள் 1950 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஒரு 10 வருடம் இப்படி அப்படி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வேதத்தை நம்ம தியானம் செய்கிறோம். கடைசி மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த தியானம் வேண்டும். அதுக்குதான் கடவுளுடைய வார்த்தை சொல்வது, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் அழிவதில்லை என்று. நீ எந்த உலகத்தில் பிறந்திருந்தாலும் அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஆதார் கார்டு, உன் பேரு, உன் தந்தையினுடைய இன்ச்சில் இருக்கா என்று ஒரு ஏர்போர்ட்ல நீ வரும்போது அப்படியே உள்ள விட்டு விடுகிறார்களா? இன்னான் என்று அறிந்த பிறகுதான். இந்த கவர்மெண்ட்லயே ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போன பல ரூல்ஸுகள் உள்ள விடுவதில்லை. ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு போன உள்ள விடுவதில்லை. ஒவ்வொருக்கும் கட்டளை இருக்கிறது போல பரலோகத்தின் கவர்மெண்டில் உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதா இல்லையா என்று அறிந்து கொள்ள வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது. உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில், கடவுளுடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர்கள் குறித்திருக்கிறதா என்று. அதுதான் அந்த சமரச ஸ்திரீ சொல்லுகிறாள், ஆண்டவரே என்று நீ தீர்க்கதரிசி என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து அவள் கிட்ட இருந்த அசுத்த சிந்தனைகள், அசுத்த ஆவிகள் அனைத்தும் அகற்றி தேவனுடைய வழியில நடக்க அவள் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் இருந்ததுனாலதான் இப்போது இவர் சொல்லுகிற வார்த்தையை நன்றாக புரிந்து கொண்டு அவள் வெளிச்சத்தில் வருகிறாள். 24 கேளுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இப்போது அவர் விவரிச்சு அவர் சொல்லிவிட்டார். என்ன சொல்கிறார்? தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று உன்னுடைய தாய் தகப்பனுக்கு நீதான் பிள்ளை என்று அறிந்தது போல பிறந்த நாள் முதல் மரிக்கிறதுக்கு முன்னாடி நீ யார் என்றதை அறிந்து கொண்டு உன்னுடைய நித்திய ஜீவனுக்கு போவதற்கு இதுதான் வழி. அது எப்படி முறையாக எப்படி ஜபம் செய்ய வேண்டும், எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேதாகமத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கற்பித்து கொடுக்கிறது. அதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு விதமான செய்தி கொடுக்கிறேன், வெள்ளிக்கிழமை ஒரு விதமான செய்தி, புதன்கிழமை ஒரு விதமான செய்தி. 3 செய்திகள் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். தேவ பிள்ளைகளே, கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை அறியாமலே நீங்கள் யார் என்று அறிந்து கொண்டு உன்னுடைய நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க தேவன் உதவி செய்வாராக. ஆமேன். அடுத்தது, இதுவரைக்கும் கடவுள் அந்த ஸ்திரீ கூட பேசினார்.
21, 22, 23, 24 வரைக்கும். இப்போது அந்த ஸ்திரீ பேசுகிறாள். என்ன பேசுகிறாள் கேட்போமா? 25ஆம் வசனம். ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். இப்போ பழைய ஏற்பாடை அவள் அறிந்திருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தையை இயேசு கூட சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, இதுவரைக்கும் நீங்கள் பேசினீர்களா ஆண்டவரே, இப்போது நான் பேசுகிறேன் என்று பேசுகிறாள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகின்ற மேசியா வருவார் என்று அறிவேன். ஆம், எங்களுடைய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாங்கள் இதையெல்லாம் வாசித்திருக்கிறோம், எங்களுக்கு தெரியும் என்று ஒத்துக்கொள்கிறார். அடுத்தது, அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், ஆம் தேவனே, அந்த காலம் வரும். அது எங்கள் தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆதியாகமம் முதல் கொண்டு மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த காலம் வரும், அந்த நேரம் வரும் என்றதை அவள் கூட, தேவன் கூட அந்த ஸ்திரீயை ஒப்புக்கொள்ளுகிறார். அதுக்கு 26ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இதுக்கு பதில் கொடுக்கிறார். கேளுங்கள். இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை கேள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அவளுக்கு பதில் கிடைத்து விட்டதா? இதுதான் தேவ பிள்ளைகளே, மார்க்கத்தில் வாருங்கள். மார்க்கம் என்றால் கிறிஸ்துவுக்கு மார்க்கமாக இருக்கிறது பரிசுத்த வேதாகமம். இந்துக்கு மார்க்கமாக இருக்கிறது பகவத்கீதை. இந்துக்கு மார்க்கமாக இருக்கிறது மனு தர்ம நூல். அந்த மனு தர்ம நூலை அந்த வைணவம் சைனவம் என்ற அந்த 2 பிரிவினர்கள் படிக்கிறார்கள். அவங்களுக்கென்று தேவையானது போல ஒருத்தன் நெற்றியில இருந்து பிறந்திருக்கிறான், மூக்கில இருந்து பிறந்திருக்கிறான், கண்ணில இருந்து பிறந்திருக்கிறான், வாயிலிருந்து பிறந்திருக்கிறான், வயிற்றிலிருந்து பிறந்திருக்கிறான், காலில் இருந்து பிறந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அவன்தான் உயர்ந்த ஜாதி என்று சொல்கிறார், உயர்ந்த மனிதன் என்று சொல்கிறார். அப்ப உயர்ந்த மனிதனாக இருந்தால் அவன் சாவே கூடாது. புரியுதா? அப்படி ஏமாந்து போகாதீர்கள். மனதுன்ம ரூமில் அப்படிலாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த இந்தியா ஆண்ட பிரிட்டிஷ்காரங்கள் விட்டு போகும்போது உங்களுடைய நூல் என்ன என்று சொல்லும் போது அன்றைக்கிருந்த ஆரியர் கூட்டம், குள்ளநெறி கூட்ட ஜனங்கள், பொய்க்கு பிதாவாக இருக்கின்ற அந்த குள்ளநெறி கூட்ட ஜனங்கள், அவங்க அந்த மனுதர்ம நூலை தான் எடுத்து எங்களுடைய வேத புஸ்தகம் இதுதான் என்று சொல்லி அன்றைக்கு அதை முக்கியத்துவம் படித்துக் கொண்டு இன்றைக்கு இந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டு அவங்கள் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்கத்தான் செய்வான். ஆனால் நீங்கள் யார் என்றதை அறிந்து கொண்டால், நானும் உலகு இந்த இந்தியாவில் பல தமிழ்நாடாகட்டும், கர்நாடகா, ஆந்திரா, இப்படி 3 ஸ்டேட்டில் வருடத்துக்கு 2 முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை எல்லாம் புண்ணிய ஸ்தலங்களும் என்று சுற்றினவன் தான் நான். இப்போது எந்த இடத்துக்கு போவதில்லை. அதுக்கு தான் என்னுடைய ஆவி ஆத்மாவை அன்றைக்கு சமாரியா ஸ்திரீயைப் போல அவளுடைய ஈட்டியைப் போல குத்தி அவளுடைய நடவடிக்கையை வெளிப்படுத்தி இனி நீ யார் என்றதை காண்பித்தது போல என்னுடைய ஆவி ஆத்மாவை ஈட்டி குத்தி என்னுடைய இருந்த அசுத்த சிந்தனைகள், அசுத்த ஆவிகள் சீவு பிடித்து கொலைத்து இருந்ததை தேவன் எடுத்து அதை ஆபரேஷன் போல எடுத்து அதை சுத்தப்படுத்தி டெட்டால் போட்டு சுத்தப்படுத்தது போல அவருடைய வேத வசனத்தை வைத்து சுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு வந்தேன். உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். ஒரு நாள் அல்ல,
10 வருடங்களாக இரவும் பகலமாக இருந்து ஒவ்வொரு நாளும் இரவும் பகலமாக தியானம் செய்ததுனால் தான் உங்கள் மத்தியில் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் யார் என்றதை அறிந்து கொண்டேன். உங்கள் மத்தியில் இப்போது நான் பெற்ற இன்பம் பேரின்பம் இந்த பிள்ளைகள் பெற வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்கிறேன். இல்லை, உங்களுடைய ஆவி ஆத்மாவை தூங்க வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருந்தாலும் நீங்கள் யார் என்று அறியாமலே போனால் உன் ஆன்மா ஒரு நாள் கணக்கு கொடுக்கும். அப்போது வெளிச்சம் இருக்கும் போதே நீர் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். வெளிச்சம் என்றால் உன்னுடைய மரண நாள் ஒரு நாள் வரும். ஒவ்வொரு வீட்டிலையும் வரும், ஒவ்வொரு நாட்டிலையும் வரும், ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகம் முழுவதுமாக வரும். அதுக்கு முன்னாடி உன்னுடைய சொந்த வீட்டுக்கு போவதற்கு இதுதான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கின்றேன், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான். ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு நாட்டில் இருந்து அடுத்த நாட்டுக்கு போவதற்கு இன்னார் இன்னார் என்றது இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்தாதான் அந்த அடுத்த கவர்மெண்ட்டுக்கு போக முடியும். ஆமான், இவன் இந்த ஊரில் பிறந்தவன், இன்னாருடைய பையன், இன்னாருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் போது அவன் சரியாக ஆன்லைன்ல பார்த்து விட்டு அனைத்தும் செக் பண்ணி விட்டு எதுக்கு போகிற, எதுக்காக என் நாட்டுக்கு வந்திருக்கிற அனைத்தும் விசாரித்து விட்டு எத்தனை நாள் இருக்க போகிறேன் என்றதை பார்த்து அது வரைக்கும் அனுமதி கொடுத்து நீ மறுபடியும் அந்த நாளுக்குள்ள நீ அந்த நாட்டை விட்டு வெளியில வரல, உன்னை கைத்து பிடித்து கொண்டு வந்து வெளியில தள்ளுவார்கள். ஆனா நம்ம இந்தியா தான் பரவாயில்லை, யாரு வேண்டாலும் வரலாம், வாழ்ந்து கொள்ளலாம். அதுபோல ஒரு நாள் இந்த மரணம் என்ற உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஆவி ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நடங்கள். இதே உங்களுடைய நித்திய ஜீவனுக்கு போவதற்கு வழி. சத்திய வேதத்தில் பலவிதமான ஜபங்கள், விண்ணப்பங்கள், புத்திமதிகள் எல்லாமே இருக்குது தேவ பிள்ளைகளே. எல்லாமே நான் பேசிவிட முடியும் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியாது. என்னால் முடிந்த அளவுக்கு நான் பேசுகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நாள் வரைக்கும் நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி என் செய்தியை கேட்டு பிற மக்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய நான் பெற்ற இன்பம் நீங்கள் பெற்று தெரியாத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். என் செய்தியை ஷேர் செய்யுங்கள். பிற மக்களுக்கு நித்திய ஜீவனுக்கு வருவதற்குத்தான். ஒரு லைக் பண்றதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆகிறது ஒன்று இல்லை. அதுபோல உன்னுடைய பிள்ளைகள் ஒரு அந்த ஷேர் செய்வதனால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் என்பதுதான். ஒரு நாளும் நம்ம மாம்சம்தான் அழிந்து போகிறதே அன்றி நம்மளுடைய ஆவி ஆன்மா அழிவதில்லை. இந்த உலகத்துக்கு உண்டானவனை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா, இல்லை கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? இவ்வளவுதான். இந்த உலகத்தின் அதிபதி இருக்கிறார். கடவுள் அவனுக்கு நியமித்த நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் செயல்படுவான். ஆனால் அவனுக்கு தெரியும் கடவுள், உண்மையான கடவுள் யார் என்றதை. ஆனால் அதையெல்லாம் நம்ம வேண்டாம். நம் யார், நம் எங்கே இருந்து வந்தவர்கள், எப்படி இருக்கிறோம், எப்படி போனோம் என்றதுதான் நம்மளுடைய வேலை. அவன் பல ஆயிரம் வருடங்களாக இந்த மன உலகத்தில் இருக்கிறான். ஆனால் பல ஆயிரம் வருடங்கள் அல்ல, இன்றைக்கு நம்ம இருப்பது ஒரு நாள் கடவுளுடைய சித்தம். அதுக்கு தான் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொன்னதை தியானம் செய்திருக்கிறோம். தொடர்ந்து தியானம் செய்வோம். தேவன் தாமே உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கின்ற பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவின் மூலயமாக ஒப்புக் கொடுக்கிறேன். சகல துதி சகல மகிமைகள் அருமையாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை அர்ப்பணித்து கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், பிரதர்லேருந்து சிஸ்டர்லேருந்து பெரியவர்களிருந்து சிறுவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை உண்டாக்க இந்த செய்தி இருக்கும் என்று விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை முடிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் சமாதானம் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி.